कुरुचिप्रचन्यच राघवे केतवे नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக குரு பிரம்மாய நமக। நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருமண தோஷ சாமியம் அப்படிங்கறதுல திருமண பொருத்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது நாள் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு। இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா திருமண பொருத்தத்துல வந்து தசா புத்திப்படி அவங்கள வந்து எப்படி நடந்தா தம்பதியர்களை இணைத்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் பார்த்திருக்கோம்। அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் 7ஆம் இடம் புத்திரபாவம் எல்லா பாவங்களுக்குமே வந்து தோஷ சாமியம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம்। அதற்கு அடுத்ததா வந்து இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்துல என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கும், அந்த தோஷங்கள்லாம் இருந்தா அந்த ஜாதகருக்கு எப்படி அவங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம்। அதுல வந்து என்னென்ன விதமான தோஷங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம்। ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உண்டா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது। தோஷங்கள்ல முதல் தோஷமா நம்ம சொல்றது வந்து செவ்வாய் தோஷத்தை பார்க்க போறோம்। ரெண்டாவது வந்து புத்திர தோஷம், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலக்கர தோஷம், நான்காவதா வந்து இப்ப வந்து கலக்கர தோஷம் அப்படின்னு சொல்லி பாத்துறோம்। இது வந்து 7ஆம் இடத்துல வரும்। 8ஆம் இடத்துல வர்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு வைக்கிற பேரு வந்து பாத்தீங்கன்னா கலக்கர தோஷ சிறப்பு விதிப்படி தோஷம் உண்டா இல்லையா, அதாவது சிறப்பு விதிப்படி 8ஆம் இடத்துக்கு வந்து நம்ம இந்த பேர் வைக்கிறோம், சிறப்பு விதிப்படி 8ஆம் இடத்துல தோஷம் உண்டா இல்லையா। அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஆயுள் தோஷம், ஆயுள் தோஷம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம்। அதுக்கு அடுத்தது 6வதா சர்ப்ப தோஷம், தோஷத்தை பார்த்து திருமண பொருத்தம் பாக்குறதுக்குள்ள மண்டை காஞ்சி போயிருவீங்க பாருங்க, இப்பதானே ஆரம்பிக்கிறீங்க। இப்ப இத்தனை விதி இருக்கலையா, இந்த விதிகள் படிலாம் வந்து தோஷம் இருந்தா அந்த இதுக்கு பரிகாரம் என்ன, அதற்கான ரெமெடி என்ன அப்படிங்கறதுதான் 7வது பாயிண்ட்। 7வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்ட தோஷங்களுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கறதுதான் என்ன தோஷ சாமியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்। என்ன பரிகாரம் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு புரியும்। நான் பரிகாரம்னு எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க। இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முதல் தோஷமாகிய செவ்வாய் தோஷம்। இந்த செவ்வாய் தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடருக்கிடையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைட்டு, நிறைய கருத்து வேறுபாடு। ஏன்னா ஒவ்வொருத்தரும் இத ஒவ்வொரு ஆங்கிள் பார்ப்பாங்க। நான் ஒரு ஆங்கிள் பார்ப்பேன், என்னோட அக்கா ஒரு ஆங்கிள் பார்ப்பாங்க,
என் ஃப்ரெண்டு ஒரு ஆங்கிள் பாப்பா, கேபில ஒரு ஆங்கிள் பாப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் வந்து பொதுவா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இத வந்து செவ்வாய் தோஷத்தால அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து இறைவன் ஹார்மோன் வந்து அதிகமான ஒரு தன்மையை கொடுத்திருக்காரு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போய் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்த்துட்டு வந்துருவாங்க. அதே வேலைய நம்மள போய் பார்க்க சொன்னா நம்மளாலலாம் வந்து கொஞ்ச நேரம் கூட முடியாது. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ள இந்த 4 சுவத்துக்குள்ள வச்சு 24 நேரம் பேச சொன்னாலும் பேசிக்கிட்டு கதையடிச்சிட்டு இருக்க சொன்னா நம்ம இருப்போம். அதே இது இப்ப எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போறாங்க. வியாபாரம் அப்படிங்கிறது கத்தி, காய்கறி வியாபாரம், வெஜிடபிள்ஸ் வியாபாரம் போது கத்தி கத்தி வியாபாரம் பார்க்கணும். அது மாதிரி வெயிலோ மழையோ வந்து என்னதான் அவங்க தட்டி போட்டு நின்னாலும் அது எல்லாத்தையும் வந்து அந்த ஆண் வந்து அவரோட மேல எல்லாம் படதான் செய்யும். ஆனா அந்த ஆண் வந்து அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிடுவாங்க. ஆனா அதே இதை நம்மளால தாங்க முடியாது. ஆனா அதெல்லாம் விட அதிகமான ஒரு வலி அப்படிங்கிறது பிரசவ வலி. சோ அதை தாங்குற சக்தியை வந்து இறைவன் பெண்கள் கிட்டதான் கொடுத்திருக்கான். இது வந்து ஒரு ஆணால டெலிவரிய தாங்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்துல இருந்தே பெரியவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பிரசவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் செத்து பிழைக்கிறதுக்கு சமம், மரணத்தின் விளிம்புக்கு அவ போயிட்டு வர்றா அப்படிங்கறதுனால இந்த இடத்துல வந்து ஆண் பெண் அப்படிங்கும் போது பெண்மைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த உலக இயக்கமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணாலதான் நடக்குது. ஏன்னா அவ வந்து ஒரு 10 மாசம் ஒரு கருவை தாங்கும் போது அவ மனசுக்கு பிடிச்சத சாப்பிட முடியாது, ரத்த வாந்தியே கூட சிலர் எடுப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அத கூட தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைய நேசிச்சு பெற தன்மையெல்லாம் ஒரு தாய்மைக்கு தான் உண்டு. நீங்க வந்து தாய்மைக்கு என்னடா பெருசா உள்ள போறோம்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஆணுக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்தை கொடுத்த ஆண்டவன் வந்து இந்த ஒரு சக்தியை வந்து ஆணுக்கு கொடுக்கல, பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணை விட வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த பேர்காலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வருது. பொதுவா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது லக்னத்துல செவ்வாய் இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல எல்லாம் செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படிம்பாங்க. இதுக்கு விதிவிலக்கா நிறைய விதிகள் இருக்கு. கடகத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்த்துட்டா செவ்வாய் தோஷம் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னமா இருந்து செவ்வாய் எங்க இருந்தாலும் தோஷம் இல்ல. கும்ப லக்னத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா கொட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ எனக்கு இந்த ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் தான் மனப்பாடமா இருக்கு. மேற்கொண்டு எனக்கு ஏன்னா நான் செவ்வாய் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இல்லைன்னு சொல்றத இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி. அதனால வந்து நான் பார்த்துக்கிட்டு வர்ற ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தால அதிகமா பாதிக்கப்பட்ட பெண், குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கேன். சோ இந்த இடத்துல வந்து இத வந்து ஒரு பாடமா எடுத்து படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு பொருத்தம் அப்படிங்கிறத இணைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா செவ்வாய் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் படி பாத்தீங்கன்னா ஓ நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் இருக்கு. ஓ பாசிட்டிவ் இருந்தா கூட அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல அப்படிங்கறது அறிவியல் ரீதியாவும் சொல்லியிருக்காங்க. சோ அதனால செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வாதத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். செவ்வாய் இந்தந்த இடத்துல எல்லாம் இருந்தா இன்னென்ன மாதிரி செயல்படுவார், அப்ப அதுக்கு நம்ம என்ன ரெமெடி கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட்குள்ள போயிரும். இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டாம், இல்லன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கிற ஜாதகன் ஜாதகியோட உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க ரத்தத்தோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீரிய தன்மையா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோன்ஸ்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காம உணர்வு உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் தன்னுடைய துணையை வந்து தொல்லைப்படுத்தக்கூடிய ஒரு காம உணர்வுல தொல்லைப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகரா இருப்பாங்க. இங்க கலத்திரக்காரகன் சுக்கிரன் தானே, இங்க எப்படி செவ்வாய் வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவர், 2ஆம் இடத்துக்கும் உரியவர் அவர் தான். அப்ப குடும்பம் அப்படிங்கிற ஒரு இனவிருத்தி அப்படிங்கறத ஏற்படுத்த வேணும். அதற்கான உணர்வுகளை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இங்க சுக்கிரன் வந்து காரகரா இருக்காரு. அதற்கு அடுத்து வந்து கணவன் மனைவி சங்கமம், தாம்பத்தியம், இது எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் காரகராகிறாரு. ஏன் அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் தான் விருட்சிகம். அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறைகள் எல்லாமே அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. அப்படிங்கறதுனால கணவன் மனைவி சேர்க்கை, தாம்பத்தியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் அதுக்கு காரகரா வர்றாரு. அதாவது ஓப்பனா சொல்ல போனோம்னா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது, மண்டப டெக்கரேஷனு, பொண்ணுக்கு புடவை எடுக்கிறது, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை எடுக்கிறது, பூ அலங்காரம், சென்ட், ஸ்ப்ரே, கல்யாண பொண்ணு கையில கொடுக்குற பால் சொம்பு, டம்ளர், இது எல்லாமே சுக்கிரனோட கார தத்துவங்கள் தான். ஏன் அங்க இருக்க கட்லு, மெத்த, அதுல இருக்க பூ அலங்காரம் எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரகர். ஆனா அதனால வந்து இனவிருத்தி நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதற்கு அடுத்தபட்சமான நிர்வாண நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயும் போறாங்க. இந்த இடத்துல இன்னொன்னையும் பார்க்கணும், முற்றும் துறந்தவங்களும் அந்த நிர்வாண நிலையில தான் இருந்து கடவுள் கிட்ட போறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல அந்த அந்த மர்மம் அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடத்துலதான் இருக்கு. 8ஆம் இடத்துலதான் நிர்வாண நிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிர்வாண நிலையில வந்து தாம்பத்தியத்துக்கு உருவான நிர்வாண நிலையும் இதுலதான் இருக்கு. இறைவன் கிட்ட போகக்கூடிய முக்தி பெறக்கூடிய நிர்வாண நிலையும் இதுலதான் இருக்கு. இந்த ரெண்டையுமே செய்யக்கூடியவர் வந்து செவ்வாய் தான். அனைத்தும் துறந்தாலும் அவங்க நிர்வாண நிலையில போய் நிர்வாண நிலை சாமியார்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த நிலைக்கு போயிருவாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியும் ஒன்று கூடும்போது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கும் போது வந்து அங்க வந்து முற்றும் துறக்கப்படணும். அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால செவ்வாய் தோஷம், தோஷத்திலையும் தோஷம், பெரிய தோஷம் செவ்வாய் தோஷம். இந்த தோஷத்தை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் அப்படிங்கறதுலயே பிரச்சனை ஆயிரும். அப்படி பிரச்சனை ஆகும்போது அதுவே விவாகரத்துலயும் கொண்டு போய் எண்ணற்ற ஜாதங்களை விட்டுருக்கு. அதனால செவ்வாய் தோஷங்கிறத கரெக்டா பார்க்கணும். அதனால நீங்க தோஷம் அப்படின்னே யாருக்கிட்டையும் பேசாதீங்க. 7, 8ல செவ்வாய் இருந்தா இந்த ஜாதகரோட நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத உள் வாங்கிக்கிட்டு அதே மாதிரி உள்ள ஜாதகங்களை அவங்களுக்கு சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்பமா இருக்கும். நாளைக்கு குழந்தை குட்டிகளும் பிரச்சனை இல்லாம கிடைக்கும். சேர்த்து வச்ச நம்மளையும் அவங்க ஃபேமிலி வந்து நம்மளை வாழ்த்துவாங்க. அதனால செவ்வாய் தோஷம்னா என்ன, ஏன் இந்த கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள கொஞ்சம் உள்வாங்குங்க, உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தி நான் சொல்றத கொஞ்சம் எழுதிக்கோங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்னு போட்டு, செவ்வாய் தோஷம் லக்னத்தில் இருந்து மட்டும் பார்க்கப்பட வேண்டும். ராசிக்கு செவ்வாய் தோஷம் பார்க்க கூடாது. லக்னத்துக்கு மட்டும்தான் நம்ம மேல்நிலை வகுப்புல லக்னப்படி மட்டுமே செவ்வாய் தோஷம் பார்க்கப்பட வேண்டும். 2, 4, 7, 8, 12 லக்னத்துல செவ்வாய் இருக்கிறத கூட பெரிய தோஷமா மேல்நிலை வகுப்புல சொல்லல.
2, 4, 7, 8. செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம். மணமகன் சுக்கிரன் காரதத்துவம் என்பது மணமகள் மணமகன் இருவரையும் இணைக்க தேவையான காம உணர்வை தூண்டும். மேடம் ஒரு முறை சொல்லுங்க மேடம். இந்த பாயிண்ட் சொல்ல பாயிண்ட். அதாவது 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம். அடுத்து சுக்கிரனின் கார தத்துவம் என்பது மணமகன் மணமகள் இருவரையும் இணைக்க தேவையான உணர்வை தூண்டுவது சுக்கிரனின் கார தத்துவம் ஆகும். புத்தாடை, வாசனை திரவியம், இனிப்பு, கட்டில் அலங்காரம் அனைத்தும் சுக்கிரன் சார்ந்தவை. அடுத்து செவ்வாய் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதற்கு அடுத்து வரும் அலங்காரம் அனைத்தும் சுக்கிரனின் கார தத்துவம். அடுத்தது செவ்வாய். செவ்வாயின் செட்டிங் போட்டுட்டு அதற்கு அடுத்து வரும் நிர்வாண நிலை, காம எண்ணம், காமம், காம செயல்பாடு, காமத்தின் வேகம், காம ஈடுபாட்டின் கால அளவு. எழுதிட்டீங்கன்னா ஒரு இது கொடுங்க, அடுத்து சொல்றேன். காம ஈடுபாட்டின் கால அளவு, இச்சைக்கு ஈடு கொடுத்தல், திருப்தி அளித்தல், ஒரு தாம்பத்திய உறவிற்கும் அடுத்த தாம்பத்திய உறவிற்கும் இடைப்பட்ட நேரம். திருப்தி, ஒரு தாம்பத்திய திருப்தி அளித்தலுக்கு அப்புறம் ஒரு தாம்பத்திய உறவிற்கும் அடுத்த தாம்பத்திய உறவிற்கும் இடைப்பட்ட நேரம். இவை அனைத்தும் செவ்வாயின் செயல்பாடு. ஒன்னு அடுத்த பாயிண்ட் 1, 3, 5, 6, 9, 10,
11 1 3 5 9 10 11 மேடம் 6 விட்டுட்டீங்க. 6 இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள், இந்த வீடுகளில் செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் மேடம் லக்னத்திற்கா இல்ல சாதாரணங்களா மேடம்? லக்னத்துக்கு தான் சார், லக்னத்துக்கு தான் செவ்வாய் பார்க்கணும். செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இனவிருத்திக்காக மட்டுமே தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வார்கள். இனவிருத்தி செய்த பின் தாம்பத்திய உறவை குறைத்துக் கொள்வார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 4 7 8 12 செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் 2 4 7 8 12 செவ்வாய் இருக்கப்பெற்றவர்கள் வயிற்று பசி போன்று காம பசி கொண்டவர்கள். இதில் குறிப்பாக சரி சார், வயிற்று பசி போன்று காம பசி கொண்டவர்கள். இதில் 7 8 செவ்வாய் உடையவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாதவர்கள். இவர்களுக்கு சரியாக தாம்பத்திய சுகம் கிடைக்கவில்லை எனில் மென்டல் ஆகும் வாய்ப்பு உள்ளது. அல்லது வேறு துணை தேடும் சூழல் ஏற்படும். ஏழு எட்டில் செவ்வாய் இருப்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள். சரிவர காமம் கிடைக்கவில்லை எனில் மெண்டல் ஆகும் வாய்ப்பு உள்ளது. அல்லது வேறு துணை தேடும் சூழல் உள்ளது. அதனாலதான் வந்து செவ்வாய் 7ல இருந்தா இருதார அமைப்பு, வாழை மரத்துக்கு தாலி கட்டணும், கல்வாய், அந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இது எல்லாரும் எழுதிட்டீங்கல்ல, இதை அழிச்சிடலாம்ல. அடுத்தது எழுதி போடணும். இதை அழிச்சிடலாம் இல்லையா? ஓகே மேம். ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்ன்னு எழுதிக்கோங்க.
செவ்வாய். இங்க வந்து ஜாதகரின் செயல்படும் தன்மை. ஜாதகர் செயல்படும் தன்மை. நான் சொல்லிக்கிட்டே தான் எழுதுறேன், அதனால டவுட் வந்தா கேட்டுக்கோங்க. இது 2 காலமா பிரிச்சிருங்க. செவ்வாய் ஜாதகர் செயல்படும் தன்மை 2. அதாவது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா காமம் மூலமாக வெளிப்படும். நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தா அது வந்து ஒழுக்கக்கேட கொடுக்கும். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா வாழ்க்கை துணையின் மீது காம உணர்ச்சியை நேரடியாக வெளிப்படுத்தும். நேரடியாக வெளிப்படுத்தும். எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக செயல்பாடுகள் உண்டு. மறைமுக செயல்பாடுகள் உண்டு. அதுக்கடுத்து 12. 12ஆம் இடத்துல வந்து ஆண்களுக்கு வந்து தூக்கத்துல விந்து வெளியேறும். தூக்கத்தில் விந்து வெளியேறும். வெளியேறும். பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும். கோளாறுகள் ஏற்படும். போர்டு கிளியரா இருக்கா? இதுல தெரியாதத கேளுங்க, சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபாஸ்டா போறானா? இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா, ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? கரெக்டா தான் இருக்குங்க மேடம். ஓகே சார்.
மேம் எழுதிட்டேன். மேடம் ஒரு டவுட்டுங்க மேடம். எழுதியாச்சா? கேளுங்க சார். இப்போ இதுல வந்து 4, 8, 12 எப்படி பார்த்தாலும் கனெக்ட் ஆயிரும் மேடம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இல்லைங்க மேடம்? எங்க நின்னா இந்த 4, புரியல சார். 4, 8, 12 எங்க 4 செவ்வாய் நின்னாலும் ஆமா நம்ம சார், திரிகோணப்படி திரிகோணம் கனெக்ட் இல்லையா? ஆயிரும். ஆமா திரிகோண திரிகோணம் விதிப்படி வந்து இது வந்து வந்துரும். வந்துடும். இதுல இந்த 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து காம உணர்வு இருக்கும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கு தக்க அத வந்து கொஞ்சம் மாத்திக்கிற தன்மை வந்து இந்த 2ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஓகே மேடம். 7ங்க மேடம் 7. இந்த 7, 8, 12, 4 இவங்க யாருக்குமே வந்து அதை கண்ட்ரோல் பண்ற தன்மை இருக்காது. அதனாலதான் 4ல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கக்கேடு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த ஒழுக்கக்கேடு அப்படின்ன உடனே நம்ம வந்து தவறாவும் இந்த இடத்துல புரிஞ்சுக்க கூடாது. இந்த சுய இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இந்த ஒழுக்கக்கேடுல தான் வரும். சரிங்களா? அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுய இன்பம் அனுபவிக்கிறவங்களா இருக்கக்கூடிய ஒரு சான்சஸும் இருக்கு. எல்லாருக்கும் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா 4ஆம் அதிபதியவும் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இருந்தாலும் 4ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகே மேடம். இதுக்கு ரெமெடி வருமாங்க மேடம்? ஆமா சார், ரெமெடி வந்து நம்ம சேர்க்கிற ஜாதகங்களை பொறுத்து தான் இருக்கு சார். பொதுவா முன்னாடியே இப்ப திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு செய்ய முடியாது மேடம்? சரி பண்ணக்கூடிய பிரச்சனையே இது கிடையாது சார். அதனாலதான் வந்து இத வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்றேன். அதனாலதான் வந்து இந்த செவ்வாய் வந்து 7, 8ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆட்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பருவம் அந்த 16, 17 வயசு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காம உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 12ல இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல விந்து வெளியேறது ஆண்களுக்கும், லேடிஸ் வந்து அத அந்த உடம்பால சொல்ல முடியாது. அத ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எடுக்கிறது காம பசிதான் அப்படிங்கறத வந்து அந்த 16, 17, 18 வயசுல வந்து அவங்களுக்கு தெரியாது. காமம்னா என்னன்னு தெரியாத வயசுல அந்த உணர்வுகளை வந்து அவங்களால என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே தெரியாம, அதனால வந்து மாதவிடாய் பிரச்சனை, ஆண்களுக்கு தூக்கத்துல விந்து வெளியேறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். அதனால பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க பெண்களுக்கு வரும்போது நம்ம கேட்கலாம், உங்க பிள்ளைக்கு வந்து இர்ரெகுலர் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா அங்க இர்ரெகுலர் பிரச்சனை இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பாதிக்கப்படும். அதனால அந்த ஜாதகத்தை பார்க்கும் போதே இந்த விதமான அமைப்பு இருக்கா அப்படிங்கறத ஜாதகர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். அது தப்பு கிடையாது. தேங்க்யூ மேடம். மேம் இரெகுலர்னா உங்களுக்கு நாள் மாறி வர்றது மட்டும் தான் இரெகுலர்ல வருமா, இல்ல எல்லா பிரச்சனையுமே இரெகுலர்ல வருங்களா? அதாவது எல்லா ஜாதகருக்குமே வந்து இர்ரெகுலர் இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஏன்னா இர்ரெகுலர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைங்கிறது 5ஆம் பாவம் சம்பந்தப்படணும். சோ 5ஆம் அதிபதி நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பிரச்சனை இருக்காது. ஆனா காம உணர்வு அதிகமா இருக்கும். இர்ரெகுலர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காரணமே வந்து அந்த காம உணர்வு அதிகமாகிறதுனாலதான். ஆனா அதை வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அதனால அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு இர்ரெகுலர் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லா செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து ஹார்மோன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்மோன்ஸ் டேப்லெட்ஸ் தான் எடுப்பாங்க. அப்புறம் அது கொஞ்சம் சரியாகும். மேம் இரெகுலர்னா பீரியட்ஸ் முன்ன பின்ன மாறுறது மட்டும் தான் சொல்றீங்களான்னு கேக்குறேன் மேம். ஆமாடா, அது மட்டும்தான். சில ஜாதகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 நாள் 60 நாள் கூட பீரியட்ஸ் வராது. ஓ சரி சரி. இப்ப எனக்கெல்லாம் சரி மேம், அது பர்சனலா கேளுடா, சரியா? இந்த இடங்கள்ல வந்து சுய ஜாதகத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, சரிங்களா? என்னைக்குமே வந்து நம்ம ஒரு குரூப்ல இருக்கும்போது நம்மளோட சுய ஜாதகங்கள் பத்தி பதிவுகள் போடக்கூடாது. அது வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கு வந்து நல்லது கிடையாது.
அந்த ஜாதகங்களே நம்ம ஆய்வுக்கு அப்படிங்கிறதையும் கொடுக்க கூடாது. அது குருவா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு ஜோசியர்கிட்ட உங்க ஜாதகத்துல உள்ள குறைகளை கட்டணம் கட்டி தெரிஞ்சுக்கிடலாம். அது தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுக்கம் என்பது 9ஆம் பாவம். அடுத்து லக்னத்தை கெடுப்பது 8ஆம் பாவமா 12ஆம் பாவமா? மேம் 8ஆம் பாவமா? 8ஆம் பாவமா 12ஆம் பாவமா? லக்னமா இதுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை கெடுப்பது 8ஆம் பாவம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 4ஆம் பாவம் என்பது ஒழுக்கக்கேட்டை குறிக்கும். 4ஆம் பாவம் என்பது ஒழுக்கக்கேட்டை குறிக்கும். இவர்கள் திருமணத்திற்கு முன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் திருமணத்திற்கு முன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வார்கள். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. வணக்கம்மா. 7ல் செவ்வாய் உள்ளவர்கள் வாழ்க்கை துணையை கஷ்டப்படுத்துவார்கள். அடுத்த பாயிண்ட் 8ல் செவ்வாய் உள்ளவர்கள் சுய இன்பம் வைத்துக் கொள்வார்கள். அதனால் தலை குனிவு ஏற்படும். இப்ப இந்த போர்ட்ல உள்ளது எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? எழுதிட்டேன் மேடம். மேம் எழுதி ஒரு நிமிஷம் இருங்க மேடம், பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க குரூப்ல. ஓகே. இது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்து சண்முகநாதன் சார் நீங்க இருக்கீங்கல்ல? எஸ் மேடம். சண்முகநாதன் சாரும் தாட்சாயினியும் இருக்கிறீங்க என்ன? ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் எழுதுனத மட்டும் குரூப்ல அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. சரிங்க மேடம். ஓகே. நேத்து எழுதுனது இன்னைக்கு எழுதுனது அப்படியே குரூப்ல ஷேர் பண்ணிருங்க. இப்ப அழிக்கட்டுமா? டெலிகிராம் என்ன வரல மேடம், லேட்டா வருது. அது மட்டும் எழுத. டெலிகிராம்ல அது நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் டெலிகிராம்ல கூட நான் பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா சார் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. நமக்கு இந்த அளவு டெலிகிராம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடுத்தது நாளைக்கு, நாளைக்கு எடுத்தது நாளானைக்கு அப்படிதான் பண்ண முடியும்.
ஏன்னா கம்ப்ரஸர் பண்ணி நம்ம 1 மணி நேரம் எடுத்த வீடியோவை அது சுருக்கி அதுக்கப்புறம் தான் டெலகிராம்ல பதிவு பண்ண முடியும். அதனால டெலகிராம்ல நீங்க வகுப்பு பாக்குறதுன்னா கொஞ்சம் லேட்டா தான் வரும். லைவ் கிளாஸஸ்க்கும் டெலகிராம் கிளாஸஸ்க்கும் பின்னால வரலீங்கம்மா. அம்மா ஐயா பின்னால வரலீங்கம்மா. சரி, நம்ம இப்ப ஐயா கிளாஸ் முடியும் போது கேட்டலாம். ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே. இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு எப்படி நம்ம லைஃப் பார்ட்னர் சேர்க்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதனால இப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ரெமடி, அதாவது இதற்கு வந்து பொருத்தக்கூடிய ஜாதகங்கள் எப்படி பொருத்தணும் அப்படிங்கறத நம்ம ஒரு கேட்டகரியா வச்சு பாத்திரலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாவம்னு போட்டுக்கோங்க. இது வந்து ரெமடி. சரிங்களா? இப்படி 2 பாகமா பிரிச்சிருங்க. இப்ப 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 6ஆம் பாவம், 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம். செவ்வாய் இருந்தா இவங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 1ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து 2, 4, 8 இவங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒஸ்ட் வந்து 7, இங்க 8 கிடையாது, இது 12, 7, 8 இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd கேட்டகரி. சரிங்களா? இப்போ இங்க செவ்வாய் இருந்தா அவங்க 1st கேட்டகரி, இதுல செவ்வாய் இருந்தா அவங்க 2nd கேட்டகரி, 7, 8ல செவ்வாய் இருந்தா அவங்க 3rd கேட்டகரி. ரோம லெட்டர்ல நம்ம புரிதலுக்காக நம்மளா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஜாதகங்களுக்கு நம்ம எப்படி ஜாதகங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்கள ரெமடியில பாத்துக்கோங்க. 1+1 இது வந்து உத்தமம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 2, 4, 12, 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்கள சேர்க்க கூடாது. சேர்த்தோம்னா அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்தது அதாவது செவ்வாய் இங்க பாருங்க சார், 1, 3, 5, 6, 9, 10, 11 இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல. புரியுதுங்களா? செவ்வாய் தோஷங்கிறது 2, 4, 7, 8, 12 தான் செவ்வாய் தோஷம். அப்ப செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு சேர்க்கணும். சரிங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ரொம்ப கால தாமதமாகும், வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1, 3, 5, 6, 9, 10, 11 உள்ளவங்களுக்கு இந்த 2, 4, 12 உள்ளவங்களா, அதாவது 1+ இது வந்து பாத்தீங்கன்னா மத்தியம வாழ்க்கையை கொடுக்கும். வேற ஆப்ஷன்ஸ் இல்லாத போது இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணு கொஞ்சம் அழகா இருக்கான்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, நீங்க நல்லா பாருங்க சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்படி முடியாத பட்சம் வரும்போது கூட இந்த 2, 4, 12ல உள்ளவங்களை மட்டும்தான் இவங்க கூட ஒண்ணு சேர்க்கணும். ஏன்னா இந்த 2, 4, 12ல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னோட காம எண்ணங்களை வந்து கொஞ்சம் மாத்திக்க முடியும் இவங்களால.
ஓகே ஓகே மேடம். மத்தவங்களால மாத்திக்க முடியாது. இந்த இடத்துல அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது இடத்துல திருமணம், இது உத்தமம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3rd கிளாஸ்காரங்க கூட 3rd கிளாஸே சேர்க்கிறது உத்தமம். இது இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கூட 3rd கேட்டகரியே சேர்க்க கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா அது அதர்மம். அதர்மம். இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைய சீரழிச்சு விட்டுடும். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கூட 2nd கேட்டகரி சேர்க்க கூடாது. அதுக்கு அடுத்ததா இந்த 2nd கேட்டகரி கூட 3rd கேட்டகரிய சேர்க்கிறது மத்தியமம். இந்த 2nd கேட்டகரி கூட ஃபர்ஸ்ட் கேட்டகரிய சேர்க்கிறதும் மத்தியமத்துல வரும். ஒன்னொன்னுக்கும் 3 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன். கரெக்டா பாத்துட்டே வாங்க. இப்ப இந்த 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கரெக்டா 7, 8ல செவ்வாய் இருந்து சேர்த்தா உத்தமம். இந்த 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்களை சேர்க்கிறது மத்தியம வாழ்க்கை. ஆனா இந்த 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களை, அதாவது 1, 3, 5, 6, 9, 10ல செவ்வாய் இருக்கிறவங்க சேர்க்கிறது அதர்மம். இதுதான் ரெமடி. செவ்வாய் தோஷத்துக்கு நம்ம ஜாதகம் பொருத்தும் போது இதுதான் ரெமடி. புரியலன்னா இதோட டவுட்ஸ வந்து கேளுங்க. டவுட் செக்ஷன் பார்த்துட்டு மீதி வகுப்பு நாளைக்கு. மேம் தோஷம் இல்லாததுலயும் ஏதாவது சில விதிவிலக்குகள் இருக்குங்களே மாற்றி பண்றதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த தனலட்சுமி மேம் கொஞ்சம் அதாவது 1, 6, 9, 10, 11 அது வந்து தோஷமே இல்லாத ஜாதகம். சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒண்ணு சேர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட தர்மம். சரியா? அடுத்து விதி விலக்கு அப்படின்னு கேட்டதுதான் அங்க வந்து ஐயா சொல்லுங்கய்யா. ஒரு ஜாதகம் குரூப்ல போட்டேன். சரியா? நாளைக்கு திருமண பொருத்தத்துக்கு ஆய்வுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் இப்ப திருமண பொருத்தம் அந்த ஜாதகம் பாத்துட்டு இருக்கேன். அந்த ஜாதகம் எனக்கு வேண்டாமாங்கிறத உங்களுக்கு ஆய்வுக்காக கொடுத்திருக்கேன். நீங்க அதை பயன்படுத்திக்கிங்கம்மா. நன்றியா. அப்பதான் உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கும். பயன்படுத்தி சரியா ஐயா. மாணவர்கள் வந்து 9ஆம் தேதி வகுப்புக்கு அப்புறம் மீதி வகுப்பு டெலிகிராம்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. தம்பி வேலையா அலைஞ்சிட்டு இருந்ததுனால போட்டேன். இப்ப வந்து அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்க சரிங்கய்யா, நன்றியா. மேனகா தானே கேட்டீங்க விதி விலக்கு? அங்க பாருங்க, 1வது கேட்டகரிக்கு 2, 4, 12ல செவ்வாய் இருந்தா அத சேர்க்கலாம். அது வந்து மத்தியம வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தியா? அது ஒண்ணுதான் அங்க விதி விலக்கு. இப்போ செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களுக்கு 2, 4, 12ல உள்ளவங்களை மட்டும் சேர்க்கலாம். அது வந்து விதி விலக்கு. அதே இது
7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்கள சேர்க்க கூடாது. சேர்த்தோம்னா டோட்டல் லைஃபும் கொலாப்ஸ் ஆயிடும். சரியா? செவ்வாய் சரிங்க தோஷம் 2, 4, 12ல இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஆஹ் செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகர் வந்து அவங்கள முன் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை சேர்த்து வைக்கலாம். ஏன்னா 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்க குடும்ப சூழ்நிலைக்கு தக்க தன்னோட செக்ஸ் உணர்வை மாத்திக்குவாங்க. சரியா? அதுதான் அங்க விதிவிலக்கு. அடுத்தது 2, 4, 12 எல்லாரும் நல்லா பாருங்க. நீங்க எழுதியிருக்கதையும் பாருங்க, இல்ல போர்டை ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது 2, 4, 12ல செவ்வாய் இருக்கவங்களுக்கு அதே 2, 4, 12ல செவ்வாய் இருக்க ஜாதகத்தை சேர்த்தோம்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால உத்தமம் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதுக்கு அடுத்த ரெமடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 7, 8, 12ல 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்கள சேர்க்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்தியம வாழ்க்கைய கொடுக்கும். ஆனா இந்த 2ல செவ்வாய் இருக்கிற 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 1, 3, 5, 6, 9, 10, 11 செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்களை இந்த 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சேர்க்கலாம். அதுவும் மத்தியம வாழ்க்கையை தான் கொடுக்கும். அது இங்கே விதிவிலக்கு. மேடம் ஒரு புரியுதா டவுட் மேனகாக்கு? மேடம் கேளுங்க ஒரு சார். டவுட்டுங்க. புரியுதுங்க கேளுங்க சார். இப்ப ஆண் பெண் வித்தியாசம் இல்லைங்களா மேடம்? இதுல நம்ம அதை பார்க்க இதுல வேண்டியது. ஆண் பெண் பேதம் கிடையாது. ஆண் பெண் பேதம் கிடையாது. ஓகே நான் இத கடைசியில இன்னொரு பாயிண்ட்டும் குறிப்புன்னு கொடுத்துருவேன், கவனிங்க. அதுக்கு அடுத்தது 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களையே சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா உத்தமம். அதுக்கு அடுத்ததா 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்கள சேர்த்தா அவங்களோட வாழ்க்கை வந்து மத்தியம வாழ்க்கையா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்க கொடுக்குற தொல்லைய 2, 4, 12ல செவ்வாய் இருக்கிறவங்க தாங்கக்கூடிய உடல் செம்பு வந்து அவங்க கிட்ட இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்களை சேர்க்கவே கூடாது. செவ்வாய் தோஷம் குரு பாக்குறாரு, நிவர்த்தி ஆயிடுச்சு. விருச்சிகத்துல செவ்வாய் இருக்காரு, கடகத்துல செவ்வாய் இருக்காரு, தோஷ நிவர்த்தி, அதனால சேர்த்தேன் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா நம்மளோட பேரும் கெட்டு போயிரும். இதுதான் செவ்வாய் தோஷத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல குறிப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த குறிப்பு அப்படிங்கிறது முடியாத பட்சத்துக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணணும். குறிப்பு அப்படின்னு போட்டு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றால் அந்த பெண்ணும் ஆணும் விரும்பினால் சேர்த்து கொள்ளலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னா ஒரு விதி விலக்கு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா பெண்ணுக்கு வந்து இயற்கையிலேயே ஹார்மோன் உணர்வு அதிகம். அதனால அந்த ஆணுக்கு செக்ஸ் உணர்வு இருந்தாலும் அத வந்து அந்த பெண் வந்து ஈடு கொடுத்து போயிருவா. இன்னொன்னு வந்து செவ்வாய் தோஷம் உள்ள ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒருத்தவங்களை கட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும். குறுக்கு வலி வரலாம், அதுக்கப்புறம் பிபி வரலாம், இந்த மாதிரி வரலாம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த செவ்வாய் கொடுக்கும். அதனால ஆணுக்கு செவ்வாய் இருந்து பெண்ணுக்கு இல்லைன்னா பெண் இங்க இதுல எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா கணவனுக்கு முன்னாடி மனைவி செத்து போயிட்டா அவ சுமங்கலியா போயிருவாளாம். நோய் வந்தாலும் அவ சுமங்கலி அப்படிங்கிற இதோட போயிருவா. இன்னொன்னு அவளுக்கு வீரியத்தன்மை ஜாஸ்திங்கிறதுனால அவ ஓரளவுக்கு பெண் வந்து அவனுக்கு ஈடு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து 2வது பாயிண்ட் வந்து பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் ஆணுக்கு இல்லை எனில் சேர்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பெண்ணால உடலுறவு கொள்ளும் போது அந்த ஆணுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நோய் தொற்றுக்கள் ஏற்படும். அவர் வந்து சீக்கிரமா மரணிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால அந்த பெண் வந்து விதவையாக்கப்பட்டு மறு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செவ்வாய் கொடுத்துரும். அதனால செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஆண்மகனை திருமணம் செய்யக்கூடாது. அந்த ஆண்மகனால இந்த பெண் உடல் உஷ்ணத்தை தாங்க முடியாது. அடுத்தது டவுட் செக்ஷன். ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட கேள்விகளை கேளுங்க. செவ்வாய் தோஷ டாபிக் இதோட முடியுது. நாளைக்கு சர்ப்ப தோஷம் பார்க்க போறோம். எல்லாருக்குமே புரியுதா? எல்லாரும் ஹார்ட் தம்ஸ் அப் இதோட இது பண்றீங்க. யாரோ ஒரு ஆள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நல்லா புரிஞ்சிருக்கு மேடம். இளமோ நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் மேடம். கொஸ்டினை கேளுங்க சார் முதல்ல. மேடம் இப்ப வந்து கும்பத்துல செவ்வாய் இருந்து நம்ம லக்னம் வந்து மீன லக்னம் மேடம். கும்பத்துல செவ்வாயும் மேசத்துல வந்து சனி இருக்குது மேடம். பரிவர்த்தனை ஆகிறப்ப இது எப்படி மேடம் எடுக்கிறது? 12ல செவ்வாய் எடுக்கிறீங்களா? நோ, இங்க பரிவர்த்தனைங்கிறதே நீங்க பார்க்க கூடாது சார். 12ல செவ்வாய் வந்துட்டா இந்த ஜாதகிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 2ஆம் இடம் பாத்துக்கோங்க. அதே 12ல செவ்வாய் உள்ளவங்க 2, 4, 12ல செவ்வாய் உள்ளவங்களை சேர்க்கலாம். 7, 8ல செவ்வாய் உள்ளவங்களை சேர்க்கலாம். சரிங்களா? செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களை சேர்க்கறது வந்து ஒரு ரெமெடி, ஒரு நிவர்த்தி. இப்ப நீங்க இங்க சொல்ற பரிவர்த்தனை அப்படிங்கறதுனால இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்துக்கிடலாம். அது வந்து அதர்மம் அப்படின்னு நம்ம இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. சாரி, மத்தியமம் நம்ம இதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. 2, 4, 12ல 2ஆம் இடத்துக்கு 3வது பாயிண்டா கொடுத்துருக்கோம் பாருங்க. ரோம லெட்டர் 2ன்னு போட்டு பிளஸ் அப்படின்னு போட்டு ரோம லெட்டர் 1 இத சேர்க்கறது மத்தியம வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சோ இங்க பரிவர்த்தனை இருக்கும் பட்சத்துல வந்து செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்களை சேர்த்துக்கிடலாம். அதுக்கு அடுத்தது யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது சொல்லுங்க சார். இப்போ இது வந்து மேடம் தனித்த செவ்வாயா பார்க்கலாமா மேடம், இல்ல கூட சேர்க்கை கிரகங்கள் இருந்தா அதுக்கு பலன் மாறுமா மேடம்? இங்க சேர்க்கை அப்படிங்கறதுக்கு பேச்சே கிடையாது சார். செவ்வாய் எங்க இருந்தாலும் நம்ம இந்த ரூலை தான் அப்ளை பண்ணணும். ஓகே மேடம். கூட எந்த கிரகம் இருந்தாலும் அது பார்க்க வேண்டியது இல்லை. அது பார்க்க வேண்டியது இல்லை. அதுக்கடுத்து தாட்சாயினியா இன்னொருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இல்ல சார் ரைஸ் பண்ணிருக்காருங்க மேம். இல்ல சார தவிர்த்து இன்னொருத்தவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. அது சார் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. கேள்விதான் கேக்குறேன். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இல்லமா, ஒருத்தருக்கு செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கு, ஒருத்தருக்கு செவ்வாய் ராகுவோட இல்ல. இணைக்கலாமா இணைக்க கூடாதா? எந்த சார் இல்ல, இப்ப நான் சின்னதா கட்டம் போட்டுட்டேன். நீங்க வந்து எங்கெங்க இருக்காங்கிறத சொல்லிருங்க. நாங்க எங்க ரூலை அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறோம். சரி, லக்னம் சொல்லுங்க சார். லக்னம் ஒரு நிமிஷம். ஆணுக்கு லக்னம். ஆணுக்கு விருச்சக லக்னம். சரி சார், விருச்சிக லக்னம். செவ்வாய் ராகு எந்த இடத்துல இருக்காங்க? 8ல. 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு. பெண்ணுக்கு சார்? பெண் வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னம். செவ்வாய் ராகு எங்க இருக்காங்க சார்? செவ்வாய் ராகுவே இல்லம்மா. அந்த பொண்ணுக்கு வந்து 12ல மட்டும் செவ்வாய். 12ல செவ்வாய். ஓகே சார். எங்க ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த பெண்ணுக்கு வந்து
12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இந்த ஆணுக்கு வந்து 7, 8ல செவ்வாய் இருக்கு. 7, 8ல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து ராகு அப்படிங்கறத வந்து பெருசா பார்க்க மாட்டோம். இருந்தாலும் ஐயா சொன்னதுனால இந்த இடத்துல நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். செவ்வாய் எந்த அளவுக்கு காமத்துக்கு காரகரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு போதையை கொடுக்கக்கூடியவர் ராகு. அதனால இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இல்லாத ஒரு ஜாதகங்களை இணைக்கவே கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 8 அடுத்து 7, 8, 12 செவ்வாய் இருக்கிற ஒரு பெண்மணியத்தான் இதுக்கு இணைக்கணும். அதுக்கடுத்து நம்ம குறிப்புல ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்கோம். ஆணுக்கு செவ்வாய் இருக்கும் பட்சத்துல பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாலும் இணைத்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னு கேட்டா ஆணோட அந்த காம இச்சையை தாங்கும் சக்தி வந்து பெண்ணுக்கு இயற்கையிலேயே ஹார்மோன் சுரத்தியா கடவுள் கொடுக்கறதுனால பெண்ணாக ஆணுக்கு செவ்வாய் இருந்து பெண்ணுக்கு செவ்வாய் இந்த மாதிரி இருந்தா சேர்த்துக்கிடலாம். ஆனா இது பெண் ஜாதகமா இருந்து செவ்வாய் ராகு 8ல இருந்தா இந்த ஜாதகங்களை இணைக்க கூடாது. அதுவுமே இது 12ல செவ்வாய்ங்கிறதுனால தோஷம் அப்படிங்கறதுனால நம்ம இதுல வந்து மத்தியம வாழ்க்கையை கொடுக்கும், இணைத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சுதான் இத முடிவு பண்ணுவேன். ஐயாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் பார்க்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்த ஜாதகம் அப்படின்னு அந்த இடத்துல சுயநலமும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு, இது வந்து நம்ம ஃபேமிலி ஜாதகம் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்து நமக்கு என்ன பிளேவரோ அதைத்தான் யோசிச்சு செய்வேன். ஐயா சரியான பதிலா இருக்குது ஐயா. நன்றிமா. இது வந்து என்னுடைய மைத்துனர் ஜாதகம். அது இணைக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டோமா. இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் ஈடு கொடுக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இவனுக்கு இப்ப ராகு தேசம் நடந்துட்டு இருக்குது. 8ல இருக்கிறதுனால அது வீரி அதிகமா இருக்கு, அதை இணைக்க கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டோமா. சரிங்கய்யா சரிங்க. அந்த பொண்ணுக்கு ராகு தோஷம் இல்ல, அதனால அந்த ஜாதகத்தை. ஓகேயா. அப்ப கிட்டத்தட்ட ஐயா சொன்ன பதில் வந்து நம்ம வந்து 80% கரெக்டா எடுத்திருக்கோம். இதே இப்ப இது ஏன் மைத்துனரா இருந்தா நான் போடு யாரு வீட்டு பிள்ளையோ தானா அப்படின்னு சொல்லி சேர்ப்பேன். ஐயா வந்து அவங்க வீட்டு ஜாதகங்கள் கூட இத சுயநலம் இல்லாம பாத்துருக்காங்க. ஆனா நான் இதுல கொஞ்சம் சுயநலமா செயல்படுவேன். மேம் இங்க ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து 3, 8 செவ்வாய் 12ல. சரி 3, 8 ஆமாமா. இங்க ஆணுக்கு வந்து 1, 6 ஆமா. அதாவது நம்ம ரூல் படி பலன்காணும் சூட்சமத்துல 6 7ல போனா என்ன ஆகும்? விவாகரத்து ஆகுமா? ஆமாங்க மேம், இருத்தார். இப்ப அதே அதுல இருக்க ராகு தசை வேற நடக்குது, சரிங்களா? இந்த ராகு என்ன சாரத்துல இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. ராகு தசை தனது புத்தியா இல்ல வேற எந்த புத்திகளும் நடக்குதா அப்படிங்கறதும் நமக்கு தெரியல. சோ இந்த ராகு தசை நடப்புல இருக்கும்போது வந்து இந்த ஜாதகத்தை வந்து யோசிச்சுதான் சேர்க்கணும், இல்லைன்னா நம்ம தான் பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கும். அதனால நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒற்றைப்படை தசாபுத்திகள் ஓடுனா மட்டும்தான் இவங்க தப்பிப்பாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு இரட்டைப்படை தசாபுத்தி ஓடுனாலும் இவங்க ராகுல சுக்கிரன். பெண்ணுக்கு சார், பெண்ணுக்கு வந்து லக்னாதிபதி திசை ஓடிட்டு இருக்குமா, புதன் திசையில ராகு புத்தி. ஐயா புதன் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமாயா? புதன் வந்து 3ல இருக்காருமா பெண்ணுக்கு. புதன் ராகு மிதுனத்துல, செவ்வாயோட இல்ல இல்ல பெண்ணுக்கு 5ல ராகு. பெண்ணுக்கு 5ல ராகு. இப்ப நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஜாதகருக்கு ராகுல சுக்கிர புத்தி ஓடுது,
இந்த சுக்கிரன் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஆண் ஜாதகத்துல. ஆண் ஜாதகத்திலயா? சுக்கிரன் ஒரு நிமிஷம் இருக்குமா ஜாதகம் பாருங்க. அவனுக்கு விருச்சக லக்னம் தானே? ஆமாயா. அவனுக்கு சுக்கிரன் வந்து கும்பத்துலமா? கும்பத்துல. இப்ப இந்த நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஆணுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தசாபுத்தி நடத்துறாரு. 4, 8, 12 அப்ப இயங்குமா? இந்த பெண்ணுக்கு ராகு 5ல இருக்காரு. அப்ப இங்க வந்து 1, 5, 9 இயங்கும். அப்ப இந்த ஆணுக்கு வந்து 4, 8, 12 இயங்கும் போது அங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா? 4, 8, 12 இயங்கும் போது 1, 5, 9 இயங்காது. 2, 6, 10 70% இயங்கும். 3, 7, 11 30% இயங்கும். அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த ராகுதச சுக்கிரபுத்தியில கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா கல்யாணம் நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1, 5, 9 இயங்கல, 3, 7, 11 30% இயங்குது. அதனால கல்யாணம் நடக்கும். இதற்கு ஏற்ற பெண்ணா தேடணும். இந்த பொண்ணுக்கு 1, 5, 9 இயங்குறதுனால இங்க வந்து 2, 6, 9 அப்படிங்கிற 2, 6, 10 அப்படிங்கிற குடும்பம், 6ஆம் இடம் விவாகரத்து, இந்த 10ஆம் இடம்ங்கிறது இயங்காது. 3, 7, 11 இயங்கும் 70%. இந்த பெண்ணுக்கும் இங்க 4, 8, 12 அப்படிங்கிறது 30% இயங்கும். அப்படிங்கும்போது இவருக்கு 100%ம் அந்த பெண்ணுக்கு 30%ம் 4, 8, 12 இயங்கும் போது இந்த ஜாதகர்களை ஒண்ணு சேர்த்தோம்னா இது விவாகரத்துல போய் முடியும். புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்? அனைவருக்கும் ஒரு அற்புதமான கருத்து. நான் போட்டிருக்கிற மென்பொருள்ல இருக்கிற விஷயத்த நல்லா படிச்சு பாருங்க. அது சூப்பரா அந்த ஜாதகத்தை இணைக்கலான்னு கொடுத்துருக்கு. அதையும் பார்த்துட்டு தான் நீங்க பதில் போடணும். அதுல இருக்கிற என்ன தப்பு அப்படிங்கறத நீங்க சேர்த்து பதில் போடணும். சார் இதுதான் எங்க